பசங்க பல்ல போய் யாருப்பட்ட உமையவள் பார்வதி அந்த தேவரம் மதிக்கல. அந்த பார்வதிய சத்தியால் பிறந்தமா சண்டகாசூரம் உங்களோட சாரிங்களுக்கு அதனால என்னப்பா பேருது எந்த தூர்ணத்துக்கோ அங்க போய் பார்ப்போம். ஐயோ சாமி ஏய் குருமா ஏய் பெருமா வாடா உடஞ்சா ஒரிடு சொல்றானே ஏய் சரி வாங்க எனக்கு என்னடா ஏய் வந்து அந்த மாட வரியடா சாரி கூப்பிடு ஏங்க அக்கா அத இவெல்லாம் நைட் வந்து சும்மா தான் அக்கா அத பத்தி பேசாதக்கா யாக்கா நான் வாங்கிட்டேன் என்ன வாங்கிட்டேன் ஆடி வாங்கிட்டேன் என்ன பொங்கச்சோரா கொடுத்தாங்க போ என்ன வாங்கிட்டேன் எனக்கு தான் அதிகமா கொடுத்தாங்க என்ன வாங்கி அட குட்டியா வாடா வாருங்கள் தேவர்களே வாங்க தேவர்களா தேவரும் அவரை யாவரையும் இந்த அகங்கொண்ட அரக்கன் கண்டன் முண்டன் திருபிடித்திருக்கிறார். அதனால உலகத்தில் நாம் சிவன் ராத்திரி திருநாளிலே சிவனை மட்டும் தான் வணங்கினோம், பார்வதியை வணங்கவில்லை. சரி, அதனால் ஏற்பட்ட விபரீதம். பார்வதி அகோர கோபம் கொண்டு அரக்கனை படைக்க வைத்து அரக்கனால் நம்மை அனுபவிக்க விட்டார். சக்தி இல்லை என் சிவன் இல்லை, சிவன் இல்லை என் சக்தி இல்லை. அப்படி இருந்தும் அவன் அனைத்து தேவர்களும் திருமூர்த்தியிலும் ஒன்றாக சேர்ந்து வாயு வருணன் எத்தனை தேவர்களும் ஒன்றாக சேர்ந்து சிவனை மட்டுமா பெரிதாக நினைத்து சிவன் தான் உலகத்தில் பெரிது என்று சிவனை மதித்து கும்பிட்டுகிறார். அதனால இந்த சக்தியை நினைக்காமல் போன காரணத்தினால் சக்தியினுடைய மகிமை தெரிய வேண்டும், சக்தியினுடைய வலிமை தெரிய வேண்டும். அப்படி என்பதற்காக மாபெரும் அரக்கர்களை தேவரால் நம்ம யாராலையும் அழிக்க முடியாத அளவுக்கு வல்லமையோட அனுப்பியிருக்கிறார். என்ன தேவரெல்லாம் அடிமையாகி விட்டோம். அதனாலே அகோர கோபத்தில் இருக்கிறாள் காளி சக்தி. அதனாலே இந்த யமனை விட்டு சூதாக சென்று யமனால சரி அந்த கோபத்தை தணிக்க வேண்டும். ஆலோசனை எப்படி அப்படி ஆகட்டும். யமனை அழைத்து வாருங்கள், யமனை விட்டு பிள்ளைக்காலியுடைய கோபத்தை தணிப்போம். சரி